ஹாய் சொந்தங்களே, சுவையான சிக்கன் கிரேவி பண்ணலாம். நான் லெக் பீஸோட 1 கிலோ அளவுக்கு வாங்கியிருக்கேன். ஆரம்பிக்கலாமா கதிர்? உங்களுக்கு சிக்கன் பிடிக்குன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சிக்கனில் உள்ள ப்ரோட்டீன் சத்துக்கெல்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணுமா? அதை கிரேவியாவோ இல்லை குழம்பாவோ சமைங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு தேவையான அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சுவையாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் தான் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்குறோம். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடுகுலேயே எண்ணெய் எடுத்து அவங்க சமைக்கிறாங்க. ஏன்னா அந்த பக்கம்லாம் கடுகு வந்து அதிகமாக விளையுது. நம்ம ஏரியாவில் கடலை விளையிற மாதிரி. பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டுருங்க. பட்டையை வந்து நல்லா உடச்சி போட்டுருங்க, அப்படின்னா தான் மணமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு கோழியில் புரத சத்து வந்து 55 கிராம் இருக்குது, கொழுப்பு 5 கிராம், கலோரிகள் 122, பாஸ்பரஸ் வந்து 17% இருக்குது, விட்டமின் B6ன்னு ஒரு 6% இருக்குது, விட்டமின் 12 10%, பொட்டாசியம் 5% இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கோழி இறைச்சி எடுத்துக்கலாம். இதை எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் இந்த மாதிரி பாயில் பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம கோழி கறியை வந்து நல்லா மஞ்சள் போட்டு கழுவிட்டோம். அதனால் நீங்கள் மஞ்சள் வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா கிண்டு நல்லா கிண்டியாச்சு. இந்தியாவிலேயே கோழி இறைச்சி அதிகமாக சாப்பிட்றவங்க பட்டியலில் நம்ம தமிழ்நாடு 3ஆவது இடத்துல இருக்குது. நம்மளுக்கு பின்னாடி தான் நம்ம சித்தி பையன் கேரளா இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அது கூடயே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அம்மியில் போட்டு நல்லா நசுக்கி போட்டுருங்க. அப்படின்னா தான் அதில் நீர்லாம் நல்லா இறங்கும். கறியில் உள்ள நீர் இருக்குமோ அதுவும் சேர்ந்து இறங்கப்போ நல்லா பாயில் ஆகும். அது கூட கல் உப்பு போட்டுருங்க. கடையிலேருந்து கறி வாங்கிட்டு வந்தப்பயே நம்ம மஞ்சள் போட்டு நல்லா கழுவணும். அதனால் மஞ்சள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. முன்னெல்லாம் வீட்டிலேயே எல்லோரும் மஞ்சள் மசால் பொடியெல்லாம் அரைப்பாங்க. இப்போ தான் யாரும் அப்படி பண்ணுறது கிடையாது. மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு சின்ன கரண்டிலே போட்டுக்கோங்க. கார மசாலாவுக்கு உங்களுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கோங்க. இது வந்து சிக்கன் மசாலா போட்டாச்சு. செட்டிநாடு கிரேவி மசாலா அருமையாக இருக்கும். நல்லா கிண்டு நல்லா மசாலா சேர மாதிரி கிண்டிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணியாச்சு. அது கூட 7 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து மையாக அரைச்சிருங்க. மையாக அரைச்சதை கொதிக்கிற குழம்புல நல்லா ஊற்றி கிண்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடட்டும். தேங்காய் பால் சேர்க்கறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நோய் சக்தியும் கூடும். இப்படி சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அது கூட கொத்தமல்லி தலையை நல்லா தூவி விட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.